வணக்கம். சமீபத்தில் இந்த தற்காலிக பட்ஜெட் இன்டர்ம் பட்ஜெட்டை பற்றி நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா நிதியமைச்சர் பேசும்பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு சின்ன கருத்து இருக்கு. இன்னைக்கு அது முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உலக புற்றுநோய் தினம், வேர்ல்ட் கேன்சர் டே. அதில் இந்திய பெண்கள், நம்ம பாரத நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் 9 வயசுல இருந்து 26 வயசுக்கு உள்ள அடங்கிய அத்தனை பெண்களுக்கும் தடுப்பு ஊசி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்கிற ஒரு வைரஸ் கிருமிக்கு ஒரு தடுப்பு ஊசி போடுவதாக நிதியமைச்சர் சொன்னாங்க. இது என்ன? 2 டோஸ் தாங்க. 2 ஊசி போட்டால் நம்ம பெண்கள், நம்ம பேத்திகள், நம்ம சகோதரிகளுக்கு ஒரு கொடுமையான ஒரு கேன்சர், ஒன் ஆஃப் த ரொம்ப சாதாரணமாக நம்ம பெண்களில் பார்க்குற ஒரு கொடுமையான கேன்சர், சின்ன வயசில் 30-40 வர்ற சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பையுடைய கீழ்ப்பகுதியில் சர்விக்ஸில் இருக்கிற கேன்சர், ரொம்ப ஒரு மோசமான கேன்சர். ஆனால் அந்த கேன்சர் ஒரு வைரஸ் கிருமி உள்ளே இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அணுக்களால் வருது. அதை தடுக்கணும்னா 2 ஊசிகள் போட்டுக்கலாம். இந்த ஊசிகள் இப்போ ஆத்ம நிர்பார் பாரத்திலிருந்து மேக் இன் இந்தியாவில் நமது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு எல்லாம் பண்ண அதே ஆதார் பூனாவாலாவுடைய நிறுவனத்திலிருந்து இப்போ உற்பத்தி ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப விலையா? இல்லை, 2000 ரூபாய்க்கு 2 டோஸ் போட்டுக்கலாம். இந்தியாவில் ஆல்ரெடி இந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குன சரக்கு மர்க், ஃபைசர் அவங்களுடைய தடுப்பு ஊசிகள் இருக்குது. 10,000 ரூபாய் ஒரு டோஸ், இது 1000 ரூபாய் ஒரு டோஸ். இதுதான் இந்தியாவில் தயாரிப்புக்கும் வெளியூரில் தயாரித்து நம்ம இறக்குமதி பண்ணோன்னா இதுதான் வித்தியாசம். இது நம்ம கொடுத்தோம்னா என்ன இம்பேக்ட் ஜனத்தொகையில்? 77,000 80,000 பெண்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த சர்வைக்கல் கேன்சரால் இறந்து போகிறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அடுத்த தலைமுறையில் இந்த கேன்சரே ஒழிச்சிடலாம். இதோட ஒரு பெரிய விஷயம் நம்ம பெண்களுக்கு எதுவாக இருக்க முடியும்? யார் இதை பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ உங்களுக்கு சுற்றும் சூழல்லையோ உற்றார் உறவினர்லையோ பெண்கள் 9 வயசுலேருந்து 24, 26 வயசு அந்த வகுப்பில் இருந்தாங்கன்னா தயவு செய்து இந்த சர்வைக்கல் கேன்சருக்காக ஹெச்பிவிக்கு உண்டான சர்வார்சா என்கிற ஒரு தடுப்பு ஊசியை போட்டுக்குங்க. இதை போட்டு நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இதை கேட்டு நீங்கள் போட்டு அதில் ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ நாளைக்கு ஒரு புத்துநோய் வராமல் நம்ம தடுத்தோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நம்ம சமூகம் அறிவிலும் ஓங்கி வையம் திகழ்ந்து வளரணும்னு சொன்னார் பாரதியார். அதுதான் நம்ம செய்யணும் எல்லாருக்கும். தயவு செய்து இந்த ஹெச்பிவி தடுப்பு ஊசியை எல்லா குடும்பங்களிலும் போடணும். அடுத்த மாதத்திலிருந்தே நமது கோடுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு அரசு மூலமாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து போட போகிறாங்க. ஆனால் நம்ம அதுக்காக நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்க வேணாம். 1000 ரூபாய் ஒரு சினிமாவுக்கு போய் நம்ம செலவழிக்கிறோம். அது நம்ம பெண்கள் மேலே நம்ம செலவழித்து நம்ம பெண்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்போம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.